ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதத்திலே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பழைய பாட்டு புக்கில் 19வது பாடல், புதிய பாட்டு புக்கில் 239வது பாடல். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்க நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி அபிஷேகித்து அணைப்பவரே, ஆரோதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆரோதல் நாயகனே, ஐயாரோதல் நாயகனே, ஐயாரோதல் நாயகனே, உம்மையப்படி நான் பாடு, என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மையப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், ஓம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் ஓம் விருப்பம் செய்திடுவேன்,
ஐயாவும் விருப்பம் செய்திடுவே, ஐயாவும் விருப்பம் செய்திடுவே, உம்மையப்படி என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மையப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஆசரிப்பு கூடாரத்திலே சர்வாங்க தகன பலியிலே காளையினுடைய தலை, பலியினுடைய தலை வெட்டப்படுதல் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த தலையிலே மிகவும் முக்கியமான கண், காது, வாய் இவைகள் மூன்றும் மிகவும் முக்கியமானவை என்றும், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றும், ஆவிக்குரிய ஜீவியமானது நஷ்டப்படாதபடிக்கு இந்த மூன்றையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாயை பற்றி பார்க்க போறோம். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய வாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்தால் போல் இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்குள் வந்திருந்தாலும், அநேக தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றிருந்தாலும், அவர்களுடைய வாயானது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்தால் போல் இருப்பது இல்லை. நம்முடைய வாய் தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்தால் போல் இருக்க வேண்டும். நீங்க சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள், ரட்சிக்கப்படாதவர்களை வெற்றுவோம். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாய், கிருபை பெற்றவர்களுடைய வாய், அவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பிரியமாய் இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அங்க என்ன சொல்றான்னு பாருங்க. யோபு 31:30. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய. அப்ப வாயி பாவம் செய்யும் போது நம்முடைய ஜீவனுக்கு நாமே சாபத்தை கொடுக்கிறோம். ஏசப்பாவுக்கு நம்முடைய வாய் மிகவும் தேவை. அது எதற்கு தேவை என்பதை நான் பின்னாடி பார்ப்போம். ஆனா நம்முடைய வாய் பாவம் செய்யும் போது நம்முடைய ஜீவனுக்கு நாமே சாபத்தை என்ன செய்கிறோம்? வருவித்து கொள்ளுகிறோம். அப்ப நம்முடைய ஜீவனுக்கு நாமே சாபத்தை விரும்பி வாயினால் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதனால்தான் தாவீது சொல்றார், சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:3. என் வாய் மீறாதபடிக்கு. தாவீதினுடைய விண்ணப்பம் தான் இந்த சங்கீதம். தாவீது தேவனிடத்துல விண்ணப்பம் செய்தார். கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் கிருபை பெற்றவன், நான் உம்மால் ரட்சிக்கப்பட்டவன், நான் உம்மால் அபிஷேகம் பெற்றவன். என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் என்ன செய்தேன்? தீர்மானம் பண்ணுகிறேன்.
அப்போ நம்முடைய வாயை நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனிடத்துல கிருபை பெற்றவங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்க, நம்ம மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாயை என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். அதனால தாவீது ஜெபிக்க, கர்த்தாவே நான் யாரு? கிருபை பெற்றவன், உம்முடைய ஆவி என் மேல் இருக்கிறது, அதனால் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாய் தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறாதபடிக்கு எப்படி இருக்கணும்? தீர்மானத்தோடு இருக்கணும். அப்போ நம்முடைய வாய் தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டுமானால் இந்த வாயிலிருந்து எதையெல்லாம் எடுத்து தகனிக்க வேண்டும், அதை நாம பார்க்க போறோம். வாசிங்க சங்கீதம் 36 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. இங்கே துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுடைய வாய் அக்கிரமத்தினாலும் வஞ்சகத்தினாலும் நிறையப்பட்ட ஒரு வாய். அப்போ நம்முடைய வாயிலிருந்து அக்கிரமம் இருந்தாலோ வஞ்சகம் இருந்தாலோ அது நம்முடைய வாயிலிருந்து எடுத்து என்ன செய்யணும்? தகனிக்க வேண்டும். அப்ப எந்த வாய் முதலாவது தகனிக்கப்படணும்? அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ள வாய் முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? தகனிக்கப்பட வேண்டும். இரண்டாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 17 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 17:10. அடுத்து வர ஒரு நிமிஷம். அதில் வீம்பு பேசுகிற வாய் என்ன செய்ய வேண்டும்? தகனிக்கப்பட வேண்டும். அப்ப முதலாவது தகனிக்கப்பட வேண்டிய வாய் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ள வாயானது தகனிக்கப்பட வேண்டும். இரண்டாவது தகனிக்கப்பட வேண்டிய வாய் வீம்பு பேசுகிற வாய் தகனிக்கப்பட வேண்டும். மூன்றாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்ப மேட்டிமையும் அகந்தையுமான பேச்சு நம்முடைய வாயில் இருந்தால் அதுவும் தகனிக்கப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாயிலிருந்து எதையெல்லாம் நீக்க வேண்டும்? மூன்றாவது மேட்டிமையும் அகந்தையும் உள்ள பேச்சை நம்முடைய வாயிலிருந்து நீக்க வேண்டும். நான்காவது ரோம நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நாலாவது சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிற வாயானது தகனிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வாயாய் மாறுவதற்கான தடைகள், நம்முடைய வாயில் கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படாமல் இருப்பதற்கான தடைகள், நம்முடைய வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்க கூடாது. ஐந்தாவது நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 26-28. ஐந்தாவது இச்சகம் பேசுகிற வாயானது தகனிக்கப்பட வேண்டும். 6 சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆறாவது, பொய் பேசுகிறவர்களின் வாய் தகனிக்கப்பட வேண்டும். ஏழாவது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏழாவது, நம்முடைய வாயிலிருந்து வம்பு பேச்சோ, புத்தியீனமான பேச்சோ, பரியாசமான பேச்சோ நம்முடைய வாயில் இருந்தால் அதுவும் தகனிக்கப்பட வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாயில் என்ன இருக்க வேண்டுமானால் அதிகமாய் இருக்க வேண்டியது ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதான் உடதுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த உடதுகளில் இருக்க வேண்டிய கனி என்னது? ஸ்தோத்திரம். நம்ம கிருபாசன ஸ்தாபகர் அதிகமாக சொல்லுவது என்னது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான் சொல்லிட்டே இருப்பார். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்ப நமக்கு பிரியமானது, நமக்கு தகுதியானது எதுனா ஸ்தோத்திரம் செய்வது தான் தகுதி. அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்குள், கிருபை பெற்ற நமக்குள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப எப்படிப்பட்டது இருக்க வேண்டும்? நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாயாய் இருக்க வேண்டும்? சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும். நம்முடைய வாய் எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதியினாலும், எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்துகிற மகத்துவத்தினாலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும், நாள்தோறும் நிறைந்திருக்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாய்க்கும் ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாய்க்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கு. இரண்டாவது சங்கீதம் அதே 71ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப தாவீது ஜெபித்த ஜெபம் எதற்குனா, என் வாயில் உம்முடைய துதி இருக்கணும், உம்முடைய மகத்துவங்கள் நிறைந்திருக்கணும். அதனால என் வாய் இனி என்ன செய்யக்கூடாது? மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கார். எந்த வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறதோ அந்த வாயில தான் அவருடைய துதியும் அவருடைய மகத்துவமும் என்ன செய்திருக்கும்? நிறைந்து இருக்கும். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. 15, என் வாய் நாள்தோறும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துதி வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மகத்துவம் வரக்கூடாது, நாள்தோறும். அதான் ரொம்ப முக்கியம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அப்ப நம்முடைய வாயில் அனுதினமும் என்ன இருக்கணும்? அவரை நீதியும் அவருடைய ரட்சிப்பையும் அனுதினமும் சொல்லுகிற வாயாய் இருக்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலருடைய நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 15:7 வாசிங்க. சகோதரரே, அப்ப நம்முடைய வாய் மூணாவது சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கிற வாயாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாயிலிருந்து எதையெல்லாம் தகனிக்கணுமோ அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தகனிக்க வேண்டும். அதனால்தான் எரேமியாட்ட சொன்னார், தீர்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தாள்.
அப்ப இந்த வாயில என்ன இருக்கணும்? பிரித்தெடுத்தல் இருக்கணும். பிரித்தெடுத்தல் என்பது நம்முடைய வஸ்திரத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும். தீர்ப்பானதில் இருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் உன் வாய், அப்ப அநேகருடைய வாய் வெளியேற பெற்றது. ஆனா கர்த்தர் அதை பிரயோஜனப்படுத்த கூடாதபடிக்கு இத்தனை காரியத்தினால நிறைந்திருக்கு. இதெல்லாம் விட்டு அவங்க பிரித்தெடுக்கணும். அதனால்தான் ஏசாயா உதட்டை தொட்ட போது ஏசாயா சொன்னது, அசுத்தம் நீங்கி நான் சுத்தமானேன். அப்ப உடத்துல என்ன இருந்திருக்கு? அப்ப கர்த்தருடைய வாயாய் மாறணுமானால் உதட்டில் உள்ள அசுத்தம், வாயில் உள்ள அசுத்தம் நீங்க வேண்டும். இது தேவனுடைய வாய். இதுல மற்ற வாய் ஏதாயிலும் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? தகனிக்கப்பட வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாய்க்கும் ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாய்க்கும் என்ன இருக்கணும்? அவரோ ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தால், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. இதான் இயேசு நமக்கு காட்டின மாதிரி. அவர் வாயை, அவர் தேவனுக்குரியதை காத்து கொண்டார். அப்ப நம்முடைய வாயும் எந்த அனுபவத்துல வரணும்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துல வரணும். நம்ம வாயும், அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரிகிற கல்லை விட சொல்லுகிற சொல்ல கவனமா இருக்கணுமாங்க. நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிடுவோம், கடைசியில் அனுபவிக்கிறாது. ஒரு பழமொழி உண்டு, எரிகிற கல்லில் விட சொல்லுகிற வார்த்தையில, நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சமூகத்துல பிரியமா இருக்கணும். அதுதான். அப்படி இருந்தால் உன் வாய் என் வாயை போல் இருக்கும். அப்ப நம்முடைய வாய் தேவனுடைய வாயாய் மாறணுமானால் இந்த வாயிலிருந்து தகனிக்கப்பட வேண்டியதை என்ன செய்யணும்? தகனிக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியிலே கூட்டி சேர்த்து எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த கிருபைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வாய் எங்களுடைய வாய், உம்முடைய வாயாய் இருந்து அநேகருக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுக்க, அநேகருக்கு பரலோக வார்த்தைகளை கொடுக்க எங்களுடைய வாய்க்கு கிருபை தந்திருக்கிறீரே. அந்த வாயை நாங்கள் காத்து கொண்டு இப்படிப்பட்ட அநேக தீங்குகளுக்கு எங்களுடைய வாயை விலைக்கு காத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாயாய் எங்களுடைய வாயை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுடைய ஜீவனுக்கு நாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ள, எங்களுடைய வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு, எங்களுடைய வாய் மீறாதபடிக்கு நாங்கள் தீர்மானம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.